ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் ரோட்டு கடை காளான் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். எங்கள் பிள்ளைங்க அடிக்கடி வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. கடையில் வாங்கிட்டு வந்து வீட்டில் செஞ்சு கொடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம வந்து வீட்டில் செய்வோம் எப்படின்ட்டு. அதுக்கு வந்து 1/4 கிலோ முட்டைக்கோஸை பொடிசாக எடுத்து கழுவி வச்சுருக்குறோம். 1/4 கிலோ காளான் எடுத்து கழுவி வச்சுருக்கோம். 100 கிராம் மைதா மாவு, 50 கிராம் கான்ஃப்ளவர் மாவு, 25 கிராம் அரிசி மாவு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா கொஞ்சம் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, கொஞ்சம் மல்லித்தலை எல்லாம் போட்டு இந்த காயோட ஈரத்துலேயே கொஞ்சம் பிணைஞ்சிக்குவோம். அப்புறமா லைட்டாக தண்ணி வச்சு நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கலாம். அடுப்பில் ஒரு வாணலி எண்ணெய் காய வச்சு நம்ம வந்து பிணைஞ்சி வச்சுருக்க காய் எடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி கிள்ளி போட்டு நல்லா மொறுன்னு பொரித்து எடுத்துக்குவோம். இது வெறுமனே சாப்பிடவே சூப்பராக இருக்கும். இதே போல் எல்லாத்தையும் எடுத்து பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ எங்கள் பையன் சாப்பிட்றாங்க, நல்லாயிருக்கும் போண்டா மாதிரி. இப்போ வந்து அதுக்கு ஒரு மசாலா செஞ்சுக்குவோம். அடுப்பில் வந்து ஒரு வாணலியை வச்சுக்குவோம். இந்த போட்டு வச்ச பக்கடாவெல்லாம் நல்லா பொடிசாக பிச்சு போட்டுக்குவோம். நம்ம பொரிச்ச எண்ணெயே அந்த வாணலியில் கொஞ்சம் எடுத்துக்குவோம். ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வெடிக்க வச்சுக்குவோம். 3 பெரிய வெங்காயத்தை பொடிசாக எடுத்து வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு மல்லித்தலையை போட்டுக்குவோம். ஒரு பச்சை மிளகா பொடிசாக எடுத்து வச்சுக்கோம், அதை போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, தேவையான உப்பு போட்டுக்குவோம். நல்லா போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வதக்கி விடுவோம். வதங்கினதுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா வெங்காயம் வேகட்டும். அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்குவோம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி அதையும் ஊற்றிக்கலாம். நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம உடச்சி வச்சுருக்கிற பக்கடாவை எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டோம்னா ரோட்டு கடை காளான் சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் வீட்டில் செஞ்சு கொடுங்க. எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்றோம். இதுக்கு மேலே கொஞ்சோண்டு பொடிசாக வெங்காயத்தை எடுத்து வச்சு மேலே போட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் சூப்பராக சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஸ்டாவிலையும் ஃபேஸ்புக்லேயும் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.